அனைவருக்கும் அன்பு வணக்கம். என்சிஆர்டி ஜியோகிராஃபில செகண்ட் செஷன் வந்து நம்ம பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் செஷன்ல வந்து பாத்தீங்கன்னா பூமியோட 3 அடுக்குகள், இன்டீரியர் ஆஃப் எர்த், கிரஸ்ட், மேண்டில், கோர், அதை வந்து நம்ம பார்த்திருந்தோம். அதாவது பூமியின் மேலோடு, கவசம், கரு, அதை பத்தி டீட்டெயிலா பார்த்திருந்தோம். இந்த வீடியோல வந்து ராக்ஸ் அண்ட் மினரல்ஸ் அப்படின்னா என்னன்னு பார்ப்போம். பொதுவா பாறைகள் மற்றும் கனிமங்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த பூமியின் மேலோடு அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா மொத்தம் 3 அடுக்குகள் இருக்கு இல்லையா? சோ கிரஸ்ட், மேண்டில், கோர் அப்படிம்போம் இல்லையா? மேலோடு, கவசம், கரு. இத மேலோடு எதனால் ஆனது, கிரஸ்ட் எதனால் ஆனதுன்னு கேட்டீங்கன்னா ராக்ஸால் ஆனது, அதாவது பாறைகளால் ஆனது அப்படின்னு சொல்லுவோம். அதுக்கப்புறம் இதுக்கு டெஃபினிஷன் கொடுத்திருக்காங்க பாருங்க. ராக்ஸ்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு, எனி நேச்சுரல் மாஸ் ஆஃப் மினரல் மேட்டர் தட் மேக்ஸ் அப் த எர்த் கிரஸ்ட் கால்ட் அஸ் ராக்ஸ். அதாவது பல கனிமங்கள் ஒன்று சேர்ந்து உருவாகும் இயற்கை திரள் தான் கல்லு, அதாவது பாறை அப்படின்னு நம்ம சொல்றோம். பல கனிமங்கள் எல்லாம் சேர்ந்து உருவாகிறது தான் பாறை. இந்த பாறையை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு சைஸ்ல இருக்கும், ஒவ்வொன்றும் ஒவ்வொரு கலர்ல இருக்கும், ஒவ்வொன்றும் ஒரு ஷேப்ல இருக்கும். அப்ப ராக்ஸுக்கு வந்து பாத்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் சைஸ், கலர், ஷேப் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா வேறுபடா இருக்கும். ஸோ ராக்ஸை பொறுத்த வரைக்கும் பொதுவாக 3 வகையா இதை வந்து சொல்லுவாங்க. இக்னியஸ் ராக்ஸ், அதாவது தீப்பாறை, செடிமெண்டரி ராக், அதாவது படிப்பாறை, மெட்டமார்பிக் ராக், உருமாறிய பாறை அப்படின்னு 3 வகை இருக்கு. இந்த இக்னியஸ் ராக்ஸ் மட்டும் நம்ம புரிஞ்சுக்கிட்டாலே போதும். ஏன்னா இந்த தீப்பாறை உருவாயிடுச்சு அப்படின்னா அதுல இருந்து அது வந்து உடஞ்சு ஓரமா உடஞ்சு அதுக்கப்புறம் காத்து, தண்ணி எல்லாம் அதை எடுத்துட்டு போய் ஒரு இடத்துல டெபாசிட் பண்ணி அப்போ உருவாகிற பாறை தான் செடிமெண்டரி ராக். அதாவது இந்த தீப்பாறையுடைய படிவுகள்ல இருந்து உருவாகிறனால இதை படிவு பாறை அப்படின்னு நம்ம சொல்றோம். இந்த மெட்டமார்பிக் ராக் பொறுத்த வரைக்கும் ஒண்ணு இல்ல, இது தீப்பாறையா இருக்கலாம், இல்ல செடிமெண்டரி ராக், 2 ராக்கும் ஃபார்ம் ஆயிடும். ஃபார்ம் ஆனதுக்கு அப்புறம் அதுல அதிக அழுத்தம் மற்றும் ஹீட், வெப்பம் அழுத்தம் அதிகமா கொடுத்தோம் அப்படின்னா அப்போ உருவாகிறது தான் மெட்டமார்பிக் ராக். இந்த உருமாறிய பாறையை இன்னும் அதிக ஹீட் பிரஷர், ஆல்ரெடி கொடுத்ததை விட இன்னும் அதிகமா ஹீட் பிரஷர் கொடுத்தோம்னா அது திருப்பி உருகி திருப்பி கூலிங் ஆகும், கூலிங் ஆகி சாலிடா மாறிடும், திடமா மாறிடும். அதுதான் இக்னியஸ் ராக்ஸ். அப்ப தீப்பாறையில இருந்து படிவுப்பாறையில இருந்து உருமாறிய பாறை வரும். திருப்பி உருமாறிய பாறை ஓவர் ஹீட் அண்ட் பிரஷர் கொடுத்தோம் அப்படின்னா அது இக்னியஸ் ராக்ஸா மாத்த முடியும். இதான் ராக் சைக்கிள் அப்படின்னு நம்ம பார்ப்போம். இதை இன்னும் கொஞ்சம் நல்லா தெளிவா புரிஞ்சுக்கலாம். இதுல நான் இன்னொன்னு சொல்லிடுறேன். இந்த டாபிக்கை பொறுத்த வரைக்கும் கொஸ்டினே எங்க இருந்து கேட்பாங்க அப்படின்னா ஜஸ்ட் இந்த எக்ஸாம்பிள் என்ன கேட்பாங்க, எது தீப்பாறை, எது படிவுப்பாறை, எது உருமாறிய பாறைன்னு தெளிவா நீங்க வச்சுக்கணும். அவ்வளவுதான். இப்ப இதை பாருங்களேன். இப்போ பூமிக்கு வந்து மொத்தம் 3 அடுக்குகள் இருக்கா? அந்த 3 அடுக்குகள் அப்படிங்கிறது வந்து மேல இருக்கிறது கிரஸ்டா. இந்த கிரஸ்ட்ல வந்து திடீர்னு ஒரு பிளவு ஏற்படுதுன்னு வச்சுங்களா. 2வது லேயர் வந்து மேண்டில். அந்த மேண்டில் வந்து அப்பர் மேண்டில் வந்து என்ன இருக்குன்னு கேட்டீங்கன்னா அஸ்தினோஸ்பியர். அஸ்தினோஸ்பியர்னா ஒண்ணு இல்ல, இது வந்து உருகிய பாறை, அப்படியே கொடன்னு அப்படியே உருகிய பாறையா இருக்கும், மோல்டன் ராக்ஸ் வந்து இருக்கும். இப்ப இதுல பிளவு ஏற்படுதுன்னு வச்சுக்கலாம். அந்த இடத்துல பிளவு ஏற்படுதுன்னா என்ன ஆகும், இந்த உருகிய பாறை வந்து பாத்தீங்கன்னா உள்ள இங்க கீழே என்னன்னு சொல்லுவோம்னா மேக்மா அப்படின்னு சொல்லுவோம். ஏன்னா அங்க வந்து கேசஸும் இருக்கும், அதனால அது பேர் மேக்மா. இந்த உருகிய பாறை வந்து ஒன்ஸ் மேல வந்துடுச்சு அப்படின்னா, மேல அப்படி வந்தது அப்படின்னா திருப்பி வந்து என்ன ஆகும், மேல போயிட்டே இருக்காது. ஏன்னா பூமிக்கு ஈர்ப்பு விசை இருக்கு. இப்படியே வந்து மேல வந்ததுக்கு அப்புறம் அது என்ன ஆகும் அப்படின்னு கேட்டீங்கன்னா கூலிங் ஆக ஆரம்பிக்கும். கூலிங் ஆயிடுச்சு அப்படின்னா என்ன மாறும் அப்படின்னு கேட்டீங்கன்னா அது திடமா மாறிடும். ஓகேங்களா, திடமா மாறிடும். இதான் என்னன்னு சொல்றோம், தீப்பாறை அப்படின்னு நம்ம சொல்றோம். அதுக்கப்புறம் மேல வந்து அதுக்கப்புறம் இது கூலிங் ஆக ஆரம்பிச்சதுன்னா சாலிடா மாறிடும், திடமா மாறிடும். இப்ப இப்படி உருவாகிறது தான் என்னன்னு சொல்லுவோம்னா தீப்பாறை அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இதை நான் கொடுத்திருப்பேன். when molten magma cools it becomes solid. அதாவது இந்த உருகிய பாறை வந்து மேல வரும்போது கூலிங் ஆகும். கூலிங் ஆனா என்ன ஆயிடும்னா திடமா மாறிடும். இதான் இக்னியஸ் ராக்ஸ் சொல்றோம். இதுதான் முதல்ல உருவாகிறனால இதை வந்து பிரைமரி ராக்ஸ், அதாவது முதன்மை பாறை அப்படின்னு நம்ம சொல்றோம். இது வந்து 2 வகை இருக்கு, இன்ட்ரூசிவ் அப்புறம் எக்ஸ்ட்ரூசிவ்னு சொல்லுவாங்க. நல்லா புரிஞ்சுங்க. இன்னுனா உள்ள, ரைட்டுங்களா? இன்னுனா உள்ள, எக்ஸ்னா என்னது, எக்ஸிட்னா வெளியில. ஓகேவா? இதை மட்டும் நல்லா புரிஞ்சுங்க. இப்போ இன்ட்ரூசிவ்னா என்னது அப்படின்னு கேட்டீங்கன்னா, சம்டைம்ஸ் இந்த கேப்ல இருந்து வந்து உருவானுச்சு இல்லையா, உருவானது என்ன ஆகும்னா இப்படி மேல வந்து கூலிங், சர்ஃபேஸ்ல கூலிங் ஆனா அதுக்கு பேர் வந்து இந்த பூமியின் மேல் இந்த சர்ஃபேஸ்ல உருவானா அது பேர் எக்ஸ்ட்ரூசிவ். இது என்ன ஆகும்னா திடீர்னு சம்டைம்ஸ் உள்ள போயிட்டு கூலிங் ஆக ஆரம்பிச்சிடும். உள்ள போயிட்டு என்ன ஆக ஆரம்பிச்சிடும்னா இன்சைட் த எர்த் கிரஸ்ட் உள்ள போய் கூலிங் ஆக ஆரம்பிச்சிடும். ஓகேங்களா? அது பேர் தான் இன்ட்ரூசிவ் இக்னியஸ் ராக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த இன்ட்ரூசிவ் இக்னியஸ் ராக்ஸ் அப்படின்னா என்னன்னு பாருங்க. லாவா வந்து பாத்தீங்கன்னா கூல்ஸ் டவுன் இன்சைட் த எர்த் கிரஸ்ட். எர்த் கிரஸ்டுக்குள்ள போயிட்டு கூலிங் ஆக ஆரம்பிச்சுட்டா அது பேர் இன்ட்ரூசிவ். ஓகேங்களா? சோ இது வந்து ரொம்ப நேரம் ஆகும். இது கூலிங் ஆகிறதுக்கு வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப நேரம் ஆகுறதுனால இது வந்து லார்ஜ் கிரைன்ஸ், அதாவது பெரிய பெரிய கிரைன்ஸா, பெரிய பெரிய இந்த கல் திட்டையா வந்து உருவாகும். இதுக்கு எக்ஸாம்பிள் என்ன இன்ட்ரூசிவ்னா, இப்ப கிரானைட்லாம் பாத்தீங்கன்னா மேல எடுக்க மாட்டாங்க, கொஞ்சம் பூமியை தோண்டி, பூமியின் மேலோட்ட தோண்டி அதுக்கப்புறம் எடுப்பாங்க கிரானைட் கல்லுலாம். அப்ப இதெல்லாம் இன்ட்ரூசிவ் இக்னியஸ் ராக்ஸ். உள்ள போயிடும், அந்த சர்ஃபேஸ்லயே வந்து பாத்தீங்கன்னா அது கூலிங் ஆகாம உள்ள போயிட்டு கூலிங் ஆகும், டீப் இன்சைட் த எர்த் கிரஸ்ட். இப்ப கிரானைட், கேப்ரோ, பெக்மடைட், பெரிடோடைட், டயோரைட், இதுதான் எக்ஸாம்பிள். தெளிவா ஞாபகம் வச்சுங்க. ஓகேங்களா? கிரானைட் ஜி பி, இதை மட்டும் ஞாபகம் வச்சுங்க. ஜி 2 ஜி இருக்கு, கிரானைட், கேப்ரோ,
பெக்மடைட், பெரிட்டோடைட், பெரிட்டோடைட், டயோரைட். தமிழ்ல வந்து அதே பேர் தான் கொடுத்திருப்பாங்க. கிரானைட் கல், கேப்ரோ கல், பெக்மடைட் கல், பெரிட்டோடைட் கல், டயோரைட் கல் அப்படிம்பாங்க. வேற ஒண்ணும் இல்ல. தயவு செஞ்சு இதெல்லாம் இங்கிலீஷ் தமிழ்னு பார்க்க வேணாம். ஓகே, இப்ப இன்ட்ரூசிவ் நல்லா புரிஞ்சிச்சுல. உள்ள போயிட்டு கூலிங் ஆக ஆரம்பிச்சிடும். ரொம்ப நேரம் எடுக்கிறதுனால அது லார்ஜ் கிரைன்ஸா, பெரிய பெரிய கிரைன்ஸா, அதே இந்த கிரானைட் கல் இருக்கு இல்லையா, அந்த மாதிரி இருக்கும். அதை எடுத்து அதுக்கப்புறம் ப்ராசஸ் பண்ணி தான் நம்ம வந்து வீட்டுக்குலாம் யூஸ் பண்றோம். ஓகேங்களா. அடுத்து எக்ஸ்ட்ரூசிவ்னா இது ஒண்ணு இல்லை, ஆல்ரெடி நான் சொன்னதுதான். கூல்ஸ் ஆன் சர்ஃபேஸ், அவ்வளவுதான். அதாவது மோல்டன் லாவா வந்து பாத்தீங்கன்னா சர்ஃபேஸுக்கு மேல வந்து கூலிங் ஆக ஆரம்பிக்கும். அது கூலிங் வந்து எப்படி இருக்குன்னா ரொம்ப வேகமா நடக்கும். ஓகேங்களா. ரொம்ப ராபிடா வந்து பாத்தீங்கன்னா நடக்கும், சாலிடா மாறும். அதனால இது வந்து ஃபைன் கிரைண்ட் ஸ்ட்ரக்சர் வந்து கிடைக்கும். நல்ல ஃபைன் கிரைண்ட் ஸ்ட்ரக்சர் வந்து இருக்கும். இந்த டெக்கான் பிளாட்டி இருக்குல்ல, தக்கான பீடபூமி, இது வந்து ஒரு எக்ஸ்ட்ரூசிவ் இக்னியஸ் ராக்ஸ் தான். இந்த தக்கான பீடபூமி அப்படிங்கிறது முழுக்க முழுக்க பசால்ட் பாறையால் ஆனது. இப்போ எக்ஸ்ட்ரூசிவ் எக்ஸாம்பிள் என்ன, இந்த மூணு மட்டும் ஞாபகம் வச்சுங்க. பேட் அப்படின்னு ஞாபகம் வச்சுங்க. எது எக்ஸ்ட்ரூசிவ் இக்னியஸ் ராக்ஸ்னா மேலேயே வந்து பாத்தீங்கன்னா படியும். பசால்ட்னா பாறாங்கல், இதை உடைச்சுதான் ஜல்லி, கருங்கல் ஜல்லி இருக்குல்ல, ரோடு போறதுக்கு யூஸ் பண்றாங்கல்ல, இது மழை மழைன்னு இருக்கும். இது பசால்ட், ஆன்டிசைட், அப்புறம் டஃப். பேட் அப்படின்னு ஞாபகம் வச்சுங்க. எக்ஸ்ட்ரூசிவ்னா என்னது, பசால்ட், ஆன்டிசைட், டஃப். இதுதான் எக்ஸாம்பிள் எக்ஸ்ட்ரூசிவ்னா. அப்போ எக்ஸ்ட்ரூசிவ்னா என்னது, மோல்டன் லாவா வந்து கம்ஸ் ஆன் தி சர்ஃபேஸ், மேல வந்து தான் அது வந்து கூலிங் ஆரம்பிக்கும். ரொம்ப வேகமா கூலிங்கா இருக்கும். அதனால ஃபைன், நல்லா வந்து கிரைண்ட் ஸ்ட்ரக்சர்ல நல்லா வந்து ஃபைனா இருக்கும் அது. ஓகேங்களா. அடுத்து செடிமெண்டரி ராக் ஒண்ணுமே இல்லப்பா. அது செடிமெண்டரி ராக்னா என்னன்னா, இந்த இக்னியஸ் ராக்ஸ் இருக்குல்ல, இப்போ இக்னியஸ் ராக்ஸ் வந்து இப்படி உருவாயிடுது. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா மழை அடிக்குது, வெயில் அடிக்குது, ஓகேங்களா, ப்ரெஷர் காத்து அடிக்குது. இந்த மாதிரி அடிக்கும் போது இது என்ன ஆகும்னா, இது வந்து இதனுடைய செதில் வந்து உடையும். இதுல இருந்து இந்த கார்னர் எல்லாம் உடையும் இல்லையா, உடஞ்சு இந்த இடத்துல வந்து இருக்கும். அதுக்கப்புறம் என்ன ஆகும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, காத்தடிக்குதா, திருப்பியும் விண்ட் அண்ட் வாட்டர், காத்தடிக்குது, அதுக்கப்புறம் மழை பெய்யுது. இது என்ன பண்ணுன்னா, இதை எடுத்துட்டு போய் ஒரு இடத்துல போய் டெபாசிட் பண்ணும். இது போய் ஒரு இடத்துல டெபாசிட் பண்ணும். ஓகேங்களா. இப்படி டெபாசிட் பண்ணி அது திருப்பி என்ன ஆகும் அப்படின்னா, கம்ப்ரஸ் ஆகும், அழுத்தம் ஏற்பட்டு அது ஹார்டா மாறி இப்போ ஒரு பாறை உருவாகும். அதுதான் வந்து செடிமெண்டரி ராக் அப்படின்னு நம்ம சொல்றோம். அதாவது ராக்ஸ் வந்து பாறை வந்து பாத்தீங்கன்னா சின்ன சின்ன பிராக்மெண்டா உடையும். அந்த பிராக்மெண்டை தான் செடிமெண்ட், அதாவது படிவுகள் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த படிவு வந்து பாத்தீங்கன்னா என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, டிரான்ஸ்போர்ட் ஆகும், ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு நகரும். டிரான்ஸ்போர்ட் ஆகி இன்னொரு இடத்துல போய் டெபாசிட் ஆகும் படியும். எப்படி யார் டிரான்ஸ்போர்ட் பண்றா அப்படின்னு கேட்டீங்கன்னா, விண்ட் அண்ட் வாட்டர் தான், காத்து தண்ணி தான் எடுத்துட்டு போய் ஒரு இடத்துல படிய வைக்கும். அந்த செடிமெண்ட் வந்து கம்ப்ரஸ்ட் ஆகி, அதாவது அழுத்தம் ஏற்பட்டு அது ஹார்டா மாறும், ஒரு திடமான ஒரு பொருளா மாறி லேயர்ஸ் ஆஃப் ராக்ஸ் வந்து உருவாக்கும். பாறையுடைய ஒரு படிவுகளை வந்து ஒரு லேயர்ஸ் வந்து உருவாக்கும். இதுதான் செடிமெண்டரி ராக். அதாவது இக்னியஸ் ராக்ஸோட படிவுகள்ல இருந்து உருவாறனால இது பேர் படிவு பாறை. இதனால எக்ஸாம்பிள் நல்லா ஞாபகம் வச்சுங்க. இதெல்லாம் எக்ஸாம்பிள் செடிமெண்டரி ராக் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்போ இக்னியஸ் ராக்ஸ் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கும், அதை விட கொஞ்சம் வீக்கா இருக்கும் செடிமெண்டரி ராக் கம்பேர் பண்ணும்போது. எதெல்லாம் எக்ஸாம்பிள் கேட்டீங்கன்னா, இந்த சுண்ணாம்பு பாறை, லைம்ஸ்டோனு, அப்புறம் ஷேல் அப்படிங்கிறது வந்து ஒரு செடிமெண்டரி ராக் தான். செடிமெண்டரி ஷேல் அப்படிங்கிறது ஒரு செடிமெண்டரி ராக். அப்புறம் ஜிப்சம், டோலமைட்டு, இது எல்லாமே வந்து செடிமெண்டரி ராக். செடிமெண்டரி ராக் எக்ஸாம்பிள் என்னன்னா, செடிமெண்டரினா எஸ்சிஎஸ் ஞாபகம் வச்சுங்க, ஷேலு, அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஜிப்சம், அப்புறம் லைம்ஸ்டோன் சுண்ணாம்பு பாறை, அதுக்கப்புறம் வந்து டோலமைட். நல்லா புரிஞ்சுங்க. டயோரைட் அப்படிங்கிறது வந்து நம்ம இக்னியஸ் ராக்ஸ்ல பார்த்தோம். டோலமைட் அப்படிங்கிறது வந்து செடிமெண்டரி ராக், படிவு பாறை. ஓகேங்களா. அடுத்து மெட்டமார்பிக் ராக் என்னன்னா, இந்த ரெண்டு பாறை உருவானாலே போதும், இந்த இக்னியஸ் அண்ட் செடிமெண்டரி ராக், அதாவது தீப்பாறை மற்றும் படிவு பாறை வந்து ஹீட் பிரஷர் கொடுத்தோம்னா அது உருமாறிய பாறையா மாறிடும். அந்த உருமாறிய பாறை வந்து இன்னும் ஹீட் பிரஷர் அதிகமா கொடுத்தோம் அப்படின்னா என்ன ஆகும்னு கேட்டீங்கன்னா, அது இக்னியஸ் ராக்ஸ் உருகி திருப்பியும் கூலாகி தீப்பாறையா உருவாகும். எக்ஸாம்பிள் வந்து கிளே, களிமண் வந்து பாத்தீங்கன்னா ஸ்லேட்டா மாத்துறது. அப்ப ஸ்லேட் வந்து பாத்தீங்கன்னா ஒரு உருமாறிய பாறை. அப்புறம் லைம்ஸ்டோன் சுண்ணாம்பு வந்து பாத்தீங்கன்னா மார்பிள் கல்லா மாத்துது. மார்பிள் வந்து ஒரு உருமாறிய பாறை. ஓகேங்களா. அப்போ கிளேவை வந்து பாத்தீங்கன்னா என்னன்னு பண்ணலாம், கிளேவை வந்து ஸ்லேட்டா வந்து பாத்தீங்கன்னா மாத்திடலாம். லைம்ஸ்டோன் வந்து மார்பிளா மாத்துறாங்களா, இதெல்லாம் வந்து உருமாறிய பாறைக்கு எக்ஸாம்பிள். இப்போ ராக் சைக்கிளை பொறுத்த வரைக்கும் மோல்டன் மேக்மா, அதாவது உருகிய பாறை வந்து மேல வந்து கூலாகி அது திடமா மாறும். இதைதான் நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா ஐஆர், இக்னியஸ் ராக்ஸ், தீப்பாறைம்போம். இந்த தீப்பாறை வந்து பாத்தீங்கன்னா சின்ன சின்ன பிராக்மெண்டா உடஞ்சி செடிமெண்டரி ராக், உருமாறிய பாறை உருவாகுது. இந்த இக்னியஸ் ராக்ஸ் அண்ட் செடிமெண்டரி ராக், தீப்பாறை மற்றும் படிவு பாறை, இது ரெண்டுமே வந்து ஹீட் பிரஷர் கொடுத்தோம்னா உருமாறிய பாறை வரும். இந்த உருமாறிய பாறை வந்து இன்னும் நம்ம ஹீட் பிரஷர் அதிகமா கொடுத்தோம் அப்படின்னா அது திருப்பி வந்து உருகி அது வந்து மோல்டன் மேக்மா வந்து மாறிடும். அந்த மோல்டன் மேக்மா வந்து பாத்தீங்கன்னா திருப்பி வந்து கூலிங் ஆக ஆரம்பிக்கும். கூலிங் ஆகி அது திடமா மாறும். அதுதான் இக்னியஸ் ராக்ஸ். அப்போ இக்னியஸ் ராக்ஸ்ல இருந்து செடிமெண்டரி ராக் உருவாகும், செடிமெண்டரி ராக்ல இருந்து மெட்டமார்பிக் ராக் வந்து உருவாகும், உருமாறிய பாறை. இதை நல்லா புரிஞ்சுங்க. இந்த இக்னியஸ் ராக்ஸ்ல இருந்து உருமாறிய பாறை உருவாக்கலாம், செடிமெண்டரி ராக்ல இருந்து உருமாறிய பாறை உருவாக்கலாம். அதிக ஹீட் பிரஷர் கொடுத்தோம்னா அதுல இருந்து வர்றதுதான்
மெட்டமார்பிக் ராக். இப்ப இக்னேஸ் ராக்ஸ்ல இருந்து செடிமெண்ட் ராக்ல இருந்து மெட்டமார்பிக் ராக். இதை நம்ம அதிக ஹீட் அண்ட் பிரஷர் கொடுத்தோம் அப்படின்னா அது திருப்பி வந்து தீப்பறைய மாறும். இதுதான் ராக் சைக்கிள் அப்படின்னு சொல்லுவோம். நன்றி, வணக்கம். ஏதாவது டவுட் இருந்தா கமெண்ட் பண்ணுங்க.